நான் போய் அவன் ரெடி ஆகிட்டானான்னு பார்க்குறேன் அப்படின்னு பேசணும். நான் போய் அவன் ரெடி ஆகிட்டானான்னு பார்க்குறேன் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? ஐல் கோ சி இஃப் ஹீ இஸ் ரெடி அப்படின்னு பேசலாம். ஐல் கோ சி இஃப் ஹீ இஸ் ரெடி அப்படின்னா நான் போய் அவன் ரெடி ஆகிட்டானான்னு பார்க்குறேன் அப்படின்னு அர்த்தங்களா? சரி, தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? இதை கொஞ்சம் நக்கலாக தான் பேசுவோம் இல்லைங்களா? சரி, எப்படி பேசலாம்? சில நேரங்களில் தெரிஞ்சிருந்தா என்ன கிழிச்சிருப்ப அப்படின்னு கூட பேசுவோம். சரி, அப்படிலாம் பேச வேண்டாம். தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? இஃப் யூ ஹேட் நோன், உனக்கு தெரிந்திருந்தால், வாட் வுட் யூ ஹாவ் டன், என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஹேட் நோன் வாட் வுட் யூ ஹாவ் டன், தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு அர்த்தங்களா? சரி, நல்ல வேலை நான் அங்கே இருந்தேன் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் தேர் அப்படின்னா நான் அங்கே இருந்தேன். ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா அதிர்ஷ்டவசமாக அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் இப்படியா பேசுவோம், அதிர்ஷ்டவசமாக நான் அங்கே இருந்தேன். நல்ல வேலை அப்படின்னாலும் அதிர்ஷ்டவசமாக அப்படின்னாலும் எல்லாம் ஒன்று தான். அதை போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் என்னால் வர முடியாமல் போச்சு, எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் என்னால் வர முடியாமல் போச்சு, என்னால் வர முடியலை அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? ஐ குடண்ட் கம், என்னால் வர முடியல. பிகாஸ், ஏன்னா ஐ வாஸ் இல், நான் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் இல் அப்படின்னா ஐ வாஸ் இல். ஐ குடண்ட் கம் பிகாஸ் ஐ வாஸ் இல். எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் என்னால் வர முடியாமல் போச்சு. மழை பெஞ்சதால் நான் போகல. மழை பெய்ததால் நான் போகவில்லை. எப்படி பேசலாம்? இட் ரெயின்ட் அப்படின்னா மழை பெய்தது. பிகாஸ் இட் ரெயின்ட் அப்படின்னா மழை பெய்ததால். ஐ டென்ட் கோ, நான் போகலை. பிகாஸ் இட் ரெயின்ட் ஐ டென்ட் கோ, மழை பெஞ்சதால் நான் போகலை. உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க? உன் பேர் என்னன்னு சொன்ன அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வாட் டிட் யூ சே யுவர் நேம் வாஸ் அப்படின்னு கேட்கலாம். வாட் டிட் யூ சே யுவர் நேம் வாஸ்? சார், வாட் டிட் யூ சே யுவர் நேம் வாஸ்? சார், உங்கள் பேர் என்னன்னு சொன்னீங்க அப்படின்னு அர்த்தங்களா? சரி, இந்த வழியாக யாராச்சும் போனாங்களா அப்படின்னு கேட்கணும். இங்கிலீஷில் எப்படிங்க கேட்கலாம்? எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிட் எனிபடி கோ திஸ் வே, இந்த வழியாக யாராச்சும் போனாங்களா அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த வாக்கியத்துக்கு என்ன தமிழ் அர்த்தமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்ரிதிங் இஸ் ரூயின்ட் பிகாஸ் ஆஃப் யூ. எவ்ரிதிங் இஸ் ரூயின்ட் பிகாஸ் ஆஃப் யூ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே உன்னால தான் நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். எல்லாமே உன்னால தான் பாழா போச்சு அப்படின்னு அர்த்தம். அவர் வருவாராங்கிறது சந்தேகம்தான் அப்படின்னு பேசணும். அவர் வருவாராங்கிறது சந்தேகம்தான். எப்படி பேசலாம் அப்படின்னா, இட் இஸ் டவுட்ஃபுல் தட் ஹீ வில் கம் அப்படின்னு பேசலாம். இட் இஸ் டவுட்ஃபுல் தட் ஹீ வில் கம். அவர் வருவாராங்கிறது சந்தேகம்தான். நீ பயப்படுறதால அப்படி சொல்றியா அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படிங்க பேசலாம்? ஆர் யூ சேயிங் தட் பிகாஸ் யூ ஆர் அஃப்ரேட் அப்படின்னு பேசலாம். ஆர் யூ சேயிங் தட் பிகாஸ் யூ ஆர் அஃப்ரேட், நீ பயப்படுறதால அப்படி சொல்கிறியா அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உனக்கு வேண்டியதெல்லாம் பணம் தானே அப்படின்னு இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா, ஆல் யூ நீட் இஸ் மணி, ரைட் அப்படின்னு பேசலாம். ஆல் யூ நீட் இஸ் மணி அப்படின்னா உனக்கு தேவையானதெல்லாம் பணம், உனக்கு வேண்டியதெல்லாம் பணம், ரைட் அப்படி தானே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆல் யூ நீட் இஸ் மணி, ரைட், உனக்கு வேண்டியதெல்லாம் பணம் தானே அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு பேசணும். எப்படிங்க பேசலாம்? எப்படி பேசலாம் அப்படின்னா, ஐ வாஸ்ன்ட் எக்ஸ்பெக்டிங் டு see you here அப்படின்னு பேசலாம். இந்த வாஸ் நாட் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் வாஸ்ன்ட் இல்லைங்களா? சரி, இந்த ஐ வாஸ்ன்ட் எக்ஸ்பெக்டிங் இதை அப்படியே தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கவில்லை அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க கூடாது. இதுக்கு இதுதான் அர்த்தம்னா அதை ஏற்றுக்கோங்களேன். ஐ வாஸ்ன்ட் எக்ஸ்பெக்டிங் டு see you here, உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான், அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு பேசணும். இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படின்னா, he wouldn't have told like that. he wouldn't have told அப்படின்னா அவன் சொல்லியிருக்க மாட்டான், like that அந்த மாதிரி. நம்ம தமிழில் அவன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னு பேசுவோம், அவன் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்னும் பேசுவோம்.
அது வந்து இங்கிலீஷில் பேசுகிறதா இருந்ததுன்னா he wouldn't have told like that அப்படின்னு பேசலாம். he wouldn't have told like that. அவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான். அவன் அப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டான். எப்படி பேசலாம்? he wouldn't have done like that அப்படின்னு பேசலாம். he wouldn't have done like that அப்படின்னா அவன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். he wouldn't have done like that. அவன் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான். இந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு பேசணும். இந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோ. எப்படி பேசலாம் அப்படின்னா மேக் குட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பேசலாம். மேக் குட் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா இந்த வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோ. நம்ம தமிழில் பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஒரு PDFலையும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்கள் தமிழ் மொழிபெயர்ப்போடு இருக்குங்க. ஸ்க்ரீனில் தெரியுற மாதிரி ஒரு பிடிஎஃபோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 49 rupees. ஆனால் இந்த 5 PDFையும் நீங்கள் 250 ரூபா கொடுத்துலாம் நீங்கள் வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களில் சில பேருக்கு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரியலாம். உங்ககிட்ட நான் பணிவோட சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த 5 PDFையும் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 வாரம் டைம் எடுத்துக்கிச்சுங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் நான் உங்ககிட்ட பணம் கேட்குறேனே தவிர மற்றதெல்லாம் எதுக்கும் கிடையாதுங்க. நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். PDF வந்து இப்படி தாங்க இருக்கும். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.